வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தமிழக ஆளுநராக இருந்த ஆர்.என். ரவி அவர்கள் வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்காளத்துடைய கவர்னராக இப்போ நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. தமிழகத்துக்கு கேரளாவுடைய கவர்னரே கூடுதல் பொறுப்பு வகிப்பார். கேரளாவுடைய கவர்னராக இப்போது இருக்கக்கூடிய ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரே தமிழக கவர்னராகவும் மேனேஜ் பண்ணிக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆர்.என். ரவி அவர்கள் இப்போ வெஸ்ட் பெங்கால் கவர்னராக அப்பாயிண்ட் செய்யப்பட்டிருக்காரு. வெஸ்ட் பெங்காலுடைய கவர்னராக இருந்த ஆனந்த் போஸ் அவர்களுக்கு பதிலாக இனி ஆர்.என். ரவி அவர்கள். கடந்த 5 வருடங்களாக கவர்னர் ரவி அவர்கள் திமுகவை கதறுன்னு கதற விட்டார். கவர்னர் சட்டப்பேரவையிலலாம் தமிழக அரசாங்கம் எழுதி கொடுத்த உரையெல்லாம் கவர்னர் வாசிக்கலை. ஏன்னா எக்ஸாஜரேட் பண்ண பல விஷயங்கள் இதில் இருக்குது. உண்மைக்கு புறமான பல விஷயங்கள். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்குது, ஆனால் அமைதி பூங்காவாக தமிழகம் திகழ்கிறது அப்படின்னு திமுக அரசாங்கம் ஆளுநர் உரையில் எழுதி கொடுக்குறாங்க. இது மாதிரி தான் பல உண்மைக்கு புறம்பான ஸ்டேட்மெண்ட்ஸு கவர்னர் உரையில் எழுதி கொடுக்கப்படுது. பொய்ன்னு தெரிஞ்சும் வாசிக்கணுமா? அப்படியெல்லாம் என்னால் வாசிக்க முடியாது அப்படின்னு கவர்னர் ஒவ்வொரு ஆளுநர் உரையையும் புறக்கணிக்கிறார், வெளிநடப்பு பண்ணிடுவார். அது மட்டும் இல்லாமல் கவர்னர் உரைக்கு முன்பாக தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை தொடர்ந்து முன்வைப்பார் ரவி. ஆனால் தமிழக அரசாங்கம் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இதற்கும் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து தான் கவர்னர் வெளிநடப்பு பண்ணுவார். திமுக கதறுவாங்க. கவர்னர் அப்படிங்கிறவர் ஒரு போஸ்ட்மேன் மாதிரி தான், ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி டயலாக் பேசுவாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் எழுதி கொடுக்கக்கூடியதை கவர்னர் அப்படிங்கிறவர் வாசிக்கணும். சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னா கவர்னருடைய ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்படும் போது எந்த கேள்வியும் கேட்காம கவர்னர் அப்படிங்கிறவங்க கையெழுத்து போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட திமுக இருக்காங்க. ஆனால் அது ஆர்.என். ரவி அவர்கள்ட்ட எடுபடலை. ஆர்.என். ரவி அவர்கள் ஒவ்வொரு தீர்மானத்தையும் படித்து பார்க்குறாரு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு கீழே வருதா இல்லையா? இப்போது பல்கலைக்கழகத்துடைய வேந்தர் யார்? கவர்னர். துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் கவர்னருக்கு இருக்குது. ஆனால் தமிழக அரசாங்கம் அதை எப்படி மாற்ற முயற்சி பண்ணுறாங்கன்னா, முதல்வர் தான் வேந்தர், தமிழக அரசாங்கமே துணைவேந்தர்களை நியமனம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மாற்றுறாங்க. இது கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது. அந்த இடத்துல தான் கவர்னர் ரவி அவர்கள் கேள்வி எழுப்புறாரு. ஸோ இப்படி திமுக அரசாங்கம் அனுப்பிய மசோதாக்களுக்கு கவர்னர் கையெழுத்து போடாதது, இது மாதிரி பல பிரச்சனைகள் இருந்துச்சு. இப்போ கவர்னர் ரவி அவர்கள் வெஸ்ட் பெங்காலுக்கு மாற்றப்பட்டிருக்காரு. திமுக அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நிம்மதி பெருமூச்சு விடுற மாதிரி தெரியுது திமுக உடன்பிறப்புகள். அங்கிட்டு வெஸ்ட் பெங்கால் மமதா பானர்ஜி கிட்டத்தட்ட அழுகக்கூடிய மனநிலையில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தமிழக ஆளுநரா? அவர் எக்ஸ்-ஐபிஎஸ்ஏ அஜித் தோவல் அவர்களுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு மமதா பானர்ஜி அவர்கள் ஒரு பேனிக் மோடில் இருப்பாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். இங்கே திமுக உடன்பிறப்புகள் ரொம்ப குஷியாக வேண்டாம். இப்போ தமிழகத்துடைய ஆளுநராக இன்னொரு மாநில கவர்னருக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்க, கூடுதல் பொறுப்பு. வெகு விரைவாக தமிழகத்துக்குன்னு தனியாக கவர்னர் நியமனம் இருக்கும். அது இன்னும் திமுகவை கதற விடும் பாருங்க. ஆர்.என். ரவி அவர்களை விட இன்னும் 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாக புதிதாக நியமிக்கப்பட இருக்கக்கூடிய கவர்னர் கதற விடுவார். வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு பாஜக சொல்கிறாங்க. ஸோ இந்த செய்திகளை பற்றி உங்கள் பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெண்டாவது கவர்னர் ரவி அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக இன்னைக்கு சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி அவர்கள் இன்னைக்கு பதவி ஏற்றிருக்காரு. சீஃப் ஜஸ்டிஸுக்கு கவர்னர் ரவி அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம். சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி யார்? சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி அவர்கள். இது 2. மூணாவது, கர்நாடகா கவர்மெண்ட்டு 16 வயதுக்கு உட்பட்ட சிறார்கள் இருக்காங்களே, அவங்க சோசியல் மீடியாவை பயன்படுத்த தடை விதிக்கக்கூடிய ஒரு முடிவில் இருக்காங்களாம். 16 வயதுக்கு உட்பட்டவர்கள் சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணி தவறான பாதைக்கு போகிறாங்க. அதனால் சிறார்கள் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவை பயன்படுத்த தடை விதிக்கணும் அப்படின்னு பல ரெக்கமெண்டேஷன் பொதுமக்கள்கிட்ட இருந்து வருது. அதனால் கூடிய விரைவாக அது சம்மந்தப்பட்ட முடிவெடுக்க போகிறோம் அப்படின்னு கர்நாடக அரசாங்கம் தெரிவிச்சிருக்காங்க. இது 3. 4வது என்ன பார்க்க போகிறோம்? கார்த்திக் சிதம்பரம் இருக்கார்ல, அவர் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் கொமேனியுடைய கவர்மெண்ட்டை விமர்சனம் பண்ணியிருந்தார். கொமேனியுடைய ஆட்சிக்கெல்லாம் என்னால் வக்காலத்து வாங்க முடியாது, அவருடைய ஆட்சியில் மனித உரிமை மீறல்கள், அவ்வளவு மீறல்கள் நடந்துச்சு, குறிப்பாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மிகப்பெரிய கொடூரமாக இருந்துச்சு, அதனால் கொமேனியுடைய கவர்மெண்ட்டுக்கெல்லாம் என்னால் வக்காலத்து வாங்க முடியாது, ஈரானில் ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது கட்டாயமாக நிகழ்ந்திருக்க வேண்டியது, ஆனால் இன்னொரு நாட்டுடைய தலையீடு மூலமாக, போர் மூலமாக இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதை தான் நான் மறுக்கிறேன், ஆனால் கொமேனியுடைய ஆட்சி அகற்றப்பட வேண்டியது தான் அப்படின்னு
கார்த்திக் சிதம்பரம் பேசினார். இப்போது கார்த்திக் சிதம்பரத்தை கண்டித்து சிவகங்கை இஸ்லாமிய கூட்டமைப்பு சார்பில் போராட்டம் நடந்திருக்கு. அந்த போராட்டத்தில் கார்த்திக் சிதம்பரத்துடைய உருவப்படத்தை எரிச்சிருக்காங்க. பாஜக காரங்க, காங்கிரஸ்காரங்க, திமுக காரங்க இப்போ வரைக்கும் கண்டனம் தெரிவிக்கலை. காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த முக்கியமான மெம்பர்ஸ் தான் கார்த்திக் சிதம்பரம். ஆனால் சிவகங்கை இஸ்லாமிய கூட்டமைப்புடைய இந்த செயலுக்கு காங்கிரஸ் கண்டனம் தெரிவிக்கலை. திமுகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி தான் காங்கிரஸ். அதனுடைய முக்கிய தலைவருக்கு எதிராக இப்படி நடந்திருக்கு. திமுகவும் கண்டிக்கலை. பாஜக இப்போ கார்த்திக் சிதம்பரத்துக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கிறாங்க. என்ன தப்பாக சொன்னார்? உண்மையாக தானே சொன்னார். கூகுளில் டைப் பண்ணி பாருங்கள். கொமேனியுடைய ஆட்சிக்கு கீழே எவ்வளவு மனித உரிமை மீறல்கள் இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஜஸ்ட் கூகுளில் டைப் பண்ணி பாருங்க அப்படின்னு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க. உண்மையை சொன்னதுக்காக அவருடைய உருவப்படத்தை எரிக்கிறதா? தமிழக அரசாங்கம் ஏன் இந்த எரித்தவர்கள் மீது ஆக்ஷன் எடுக்கலை இன்னும் அப்படின்னு பாஜக கார்த்திக் சிதம்பரத்துக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறாங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.